புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தி மதம் வேண்டி வந்த எங்கள் தலைவர் சையதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் உடைய ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அவனுக்காக வந்திருக்கின்றோம் என்ற இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு அல்லாஹ் எங்களுக்கு எச்சரித்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் சங்கையான முஹர்ரம் மாதத்தை அடைந்து அதிலே 3வது ஜுமாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இஸ்லாமிய புது வருடம் என்று நாங்கள் எதிர்கொண்டோம். அதிலே 3 ஜுமாக்கள், 3 வாரங்கள் நம்மை விட்டு விரைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழலிலே நாம் வாழுகின்ற சிறிய உலகில் நாம் பல சோதனைகளை, சிரமங்களை நாளுக்கு நாள் எதிர்கொள்கின்றோம். அவற்றுக்கு முகம் கொடுத்து நமது வாழ்க்கையை வாழ வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. எனவேதான் இன்றைய குத்பாவின் ஊடாக 3 விடயங்களை நினைவூட்ட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. சோதனைகள், அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான ஆன்மீக லௌகீக வழிகள் என்ன, அதே போன்றுதான் அதிகரித்த உஷ்ணம், அதிலிருந்து நாம் எவ்வாறு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வது, நமது பிரதேசத்திலே அதிகமாக பேசப்படுகின்ற டெங்கு நோய் சம்பந்தமான ஒரு சில விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக நாம் வாழுகின்ற இந்த சிறிய உலகிலே நமக்கு சில சோதனைகள் மலைகள் போன்று தோன்றலாம். அவ்வாறான சோதனைகளை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தின் மூலமாக நாங்கள் மிக சுலபமாக அவற்றை அகற்றிவிடலாம், அல்லது அவ்வாறான சோதனைகளிலிருந்து நாம் வெற்றி அடையலாம். இப்பொழுது நாம் எல்லாம் பேசிக் கொள்கின்ற விடயம்தான் அதிகரித்த உஷ்ணம். இந்த வாரங்களிலே அல்லது கடந்த 2 மாதங்களாக உஷ்ணம் அதிகரித்திருக்கின்றது. உஷ்ணம் அதிகரித்திருக்கின்றது என்று நாங்கள் பேசிக் கொள்கின்றோம். இவ்வாறான பௌதீக மாற்றங்களின் போது எங்களுடைய ஷரீஅத் எவ்வாறு நிலைமைகளை சமாளிப்பதற்காக வழிகாட்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஈமானிய அடிப்படையிலே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழல்கள், நிலைமைகள் வருகின்ற போது அதனை எவ்வாறு இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே, ஈமானிய பார்வையிலே, ஈமானிய அடிப்படையிலே அதனை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதையெல்லாம் ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நமது பிரதேசத்திலே அண்மை காலமாக நாம் எல்லோரும் அவதானிக்கின்ற விடயம்தான் அவ்வப்போது சில தீ விபத்துகள் ஏற்படுகின்றன. இந்த நிகழ்வையும் நாம் ஆன்மீக லௌகீக அடிப்படையிலே எவ்வாறு நோக்க வேண்டும், இதற்கான தீர்வுகளை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படாமல் தற்காத்துக் கொள்வதற்கான ஷரியாவுடைய
வழிகாட்டல்கள் என்ன என்பதை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நாங்கள் உங்களுக்கு சோதனைகளை வழங்க மாட்டோம், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், அதனால் எங்களுக்கு எந்த சோதனைகளும் ஏற்படாது என்று மனிதர்கள் முஃமின்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா? வனபுலூகும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாம் உங்களுக்கு நலவை கொண்டும் சோதிப்போம், உங்களுக்கு சில கெடுதிகள், உங்களுடைய மனம் விரும்பாத சில விடயங்களை கொண்டும் சோதிப்போம். அல் குர்ஆன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற போது நாங்கள் இந்த உலகத்தினுடைய நடைமுறைகள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கண் கவர்ச்சியாக வைத்திருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயங்களில் கவரப்படுவீர்கள். ஆனால் அவ்வாறான கவர்ச்சியில் இருந்து யார் அந்த அவ்வாறான கவர்ச்சிகளோடு ஈடுபடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய சாலிஹான அமல்கள் செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக இவ்வாறு நாம் உலகத்தினுடைய சில கவர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதையும் அல் குர்ஆன் சொல்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையிலே மனித வாழ்விலே நமது மனது விரும்பாத, நாம் கஷ்டம் சிரமம் என்று கருதுகின்ற சில சோதனைகள் நமது வாழ்க்கையிலே ஏற்படலாம். உதாரணமாக நோய் ஏற்படலாம், வறுமை ஏழ்மை ஏற்படலாம், பயம் அச்சம் அடக்குமுறை ஏற்படலாம், அதே போன்றுதான் பஞ்சம் ஏற்படலாம், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படலாம், அதே போன்று சமூகத்திலே கெட்ட பழக்க வழக்கங்கள் ஊடுருவலாம், சமூகத்திலே ஒழுக்க ஈனம் பண்பாடு இல்லாத ஒரு சமூகம் உருவாகி வரலாம். இவையெல்லாம் சோதனை என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகின்றான். அதே போன்றுதான் நாங்கள் நலவுகளாக நினைக்கின்ற விடயங்களும் கூட சோதனைகளாக அமையலாம். உதாரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தருவதும் ஒரு சோதனையாகத்தான் கருதப்படும். நல்ல செல்வ செழிப்போடு நாம் வாழ்வது, அச்சம் பயம் இல்லாமல் அமைதியான சூழலிலே வாழ்வது, அதே போன்றுதான் சுபிட்சமான ஒரு சூழலிலே நமது வாழ்க்கை அமைந்து செல்வது, அதே போன்று நமக்கு அல்லாஹ் தஆலா பதவிகளை அதிகாரங்களை தருவதும் அல்லாஹ்வுடைய சோதனை என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். நாம் சொகுசான நவீன ரக வாகனங்களை பயன்படுத்துவது, அடுக்கு மாடிகளை கட்டி நமது வீடுகளை நாம் சொகுசு வீடுகளிலே சொகுசாக வாழ்வது, இவையெல்லாம் நமக்கு சோதனை என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் தான் நபிமார்கள். இந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பல வழிகளிலே பல ரூபங்களிலே சோதனைகளை வழங்கினான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பிரிந்து சுமார் 30 வருடங்கள் அந்த மகனுடைய கவலையினால் அழுது அழுது தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்கள். இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலையையும் என்னுடைய சஞ்சலத்தையும் நான் அல்லாஹ்விடம் தான் முறையிடுகின்றேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதனை ஏற்பட்டது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறான சோதனை யார் மூலமாக ஏற்படுகின்றது? சொந்த சகோதரர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பால் கிணற்றிலே தூக்கி வீசுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடிமையை போன்று சமூகத்திலே விற்பனை செய்யப்பட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வருகின்ற காலப்பகுதியிலே விபச்சார குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள்.
இவ்வாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்ற போது சோதனை என்ற ஒரு பகுதி, சோதனை என்ற ஒரு பக்கம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருக்கின்றது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை கொடுத்து சோதித்தான். ஆட்சி, அதிகாரம், பதவி அதனை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதித்தான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி செலுத்துகின்றேனா அல்லது நன்றி இல்லாமல் நடந்து கொள்கின்றேனா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா எனக்கு இவ்வாறான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று சொன்னார்கள். அதே போல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்தான். ஃபிரௌனுடைய கெடுபிடிகள், பல சிரமங்களை வாழ்க்கையில் எதிர்கொண்டார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதுடைய தரப்பிலிருந்து பல சிரமங்களை எதிர்கொண்டார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன் இவர்களினால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சிரமங்களை எதிர்கொண்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலே அவர்கள் மீனினால் விழுங்கப்பட்டு சுமார் 40 நாட்கள் அந்த மீனுடைய வயிற்றிலே தரிப்பட்டு அங்கே அவர்கள் ஒரு சோதனையை எதிர்கொண்டார்கள். அதே போல ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்தான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சந்தர்ப்பத்திலே அன்னி மஸ்ஸனி அத்வர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ்வை புகழ்கின்றார். எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கின்றது, என்னுடைய ரப்பு அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். நோயான சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை புகழுகின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படியான சோதனை என்று சொன்ன, தன்னுடைய சமூகம், தன்னுடைய நெருங்கிய குடும்ப உறவுகளினால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலத்த சோதனைகள் ஏற்பட்டன. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விபச்சார குற்றம் சுமத்தப்பட்டு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சோதிக்கப்பட்டார். இவ்வாறு நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்ற போது சோதனை என்ற ஒரு பக்கம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறையவே இருக்கின்றது. இதே போன்றுதான் நபிமார்களுடைய வாரிசுகளாகிய அனந்தரக்காரர்களாகிய உலமாக்கள் வரலாறு நடிகிலும் நிறையவே சோதிக்கப்பட்டார்கள். தற்பொழுதும் கூட உலமாக்கள் சோதிக்கப்படலாம். உலமாக்கள் சமூகத்தை முன்வைக்கின்ற கருத்தை சமூகத்தில் ஒரு சாரார் புறக்கணிக்கலாம், கணக்கெடுக்காமல் செயற்படலாம். மார்க்க விழுமியங்களை மதிக்காமல் அவர்கள் உலகத்தின் மீது கொண்ட மோகத்தினால் உலமாக்களுடைய சொற்கள் பெருமதியற்றதாக சமூகத்திலே கருதப்படலாம். இவ்வாறு பல சோதனைகள், சிரமங்கள் நமக்கு ஏற்படலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஒரு கணம் நாம் நமது வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த சோதனைகளை ஒரு கணம் மீட்டி பார்ப்போம். நாம் வாழுகின்ற காலத்திலே நமது பிரதேசத்திலே பாரிய அளவா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பாரிய சூறாவளி இடம்பெற்றது. அதே போன்றுதான் பயங்கரவாதம் தலைவிரித்தாடியது. யாரும் சுதந்திரமாக பயணிக்க முடியாது, அன்றாட நடவடிக்கைகளை சுதந்திரமாக செய்ய முடியாத ஒரு இறுக்கமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். சுமார் 3 தசாப்தங்கள் பயங்கரவாதத்தினால் சோதிக்கப்பட்டோம். அதே போன்று ஆங்காங்கே குண்டுவெடிப்புகள், ஆட்கடத்தல்கள் என்று பயங்கரவாதம் தலைவிரித்தாடியது. அதே போன்றுதான் அதன் பிற்பாடு கடற்கோள் அனர்த்தம், சுனாமியினால் நாம் வெகுவாகவே பாதிக்கப்பட்டோம். அதனையும் தாண்டி அல்லாஹ்வுடைய உதவியினால் அனைத்து சோதனைகளின் போதும் கண்ணியமான உலமாக்கள், நமது ஊர் தலைவர்கள்,
அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற வாலிபர்கள், துடிப்பான இளைஞர்களுடைய பங்களிப்பினால் அல்லாஹ் அனைத்து விதமான சோதனைகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்தான். அதே போன்றுதான் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சோதனையாக கோவிட்-19 அந்த காலப்பகுதியிலே சுமார் 40 நாட்கள் லாக்டவுன் செய்யப்பட்டோம். நம்மில் பலர் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் யாரையும் பட்டினிச்சாவினால் யாரும் இறந்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இல்லாமல் அல்லாஹ் கண்ணியமாக நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இவ்வாறு நமது வாழ்க்கையிலே பல சோதனைகள் ஏற்படலாம். கண்ணியமானவர்களே, இவ்வாறான சோதனைகள் அல்லது சிரமமான சில நிகழ்வுகள் நமக்கு அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை இறுக்கமாக்க வேண்டும் என்ற உயரிய படிப்பினை சொல்கின்றது. உதாரணமாக அதிகரித்த உஷ்ணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதிகரித்த உஷ்ணம் என்பது இன்று நேற்று மாத்திரம் உருவான ஒன்றல்ல. இது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அவ்வப்போது காலநிலை மாறுவது, பௌதிக சூழல் மாறுவது என்பது உலகில் இயல்பாக இருக்கின்றது. குர்ஆன் சொல்கின்றது, தபூக்குடைய யுத்தம் நடைபெறப் போகின்றது. இப்பொழுது அந்த முனாஃபிகீன்கள் வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர், தபூக்குடைய யுத்தம் நடைபெறப் போகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே முனாஃபிகீன்கள் சொல்கின்றார்கள், இந்த உஷ்ணமான காலப்பகுதியிலே யுத்தம் செய்ய முடியாது, நீங்கள் யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று சஹாபாக்களை தூண்டுகின்றார்கள், தடுக்கின்றார்கள். குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கின்ற இந்த உஷ்ணம் என்பது இது சாதாரணமானது, இதைவிட கொடூரமான உஷ்ணம் வேதனை இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சூரா தௌபாவிலே கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனம் நாம் இன்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய, ஒரு முதன்மைப்படுத்தி சிந்திக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் உஷ்ணம் அதிகமாக இருக்கின்றது என்று பேசிக் கொள்கின்றோம். உஷ்ணம் அதிகமாக இருக்கின்றது என்று பேசிக் கொள்கின்றோம். இந்த சாதாரணமான உஷ்ணத்தை அதிகம் என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனத்திலே குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா என்ற இந்த வார்த்தை பிரயோகம் நாம் ஒவ்வொருவராலும் ஆய்வு செய்யப்பட வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் சுவர்க்கம் நரகம் இருக்கின்றது என்பதை நம்பி இருக்கின்றோம். எனவே இந்த நரகம் என்பதனுடைய உஷ்ணம் எவ்வாறு இருக்கும், அதனை பற்றி நாம் என்ன தெரிந்திருக்கின்றோம்? நமக்கு தெரிந்தது, நாம் கண்ட உஷ்ணம் 36 செல்சியஸ் டிகிரி வெப்பத்தை கண்டிருக்கின்றோம். 38, 40, அதிகரித்தால் 50 என்று வைத்துக் கொள்வோம். அந்த அளவு நாம் உஷ்ணத்தை பார்த்து விட்டு இது உஷ்ணம் என்று நினைத்தால் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, இதைவிட உஷ்ணமான நரகம் இருக்கின்றதே, அதை பற்றி நீங்கள் நினைத்திருக்கின்றீர்களா? சிந்திக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று காலையிலும் மாலையிலும் 7 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள். அத்தஹியாத்திலே நாங்கள் 5 நேர தொழுகைகளிலும் அதே போல சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளிலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். எதற்காக தேட வேண்டும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிமிலும் வரக்கூடிய ரிவாயத், நரகத்திற்கு மூச்சு இருக்கின்றது. நஃபசு ஜஹன்னம், நரகத்திற்கு மூச்சு இருக்கின்றது. அந்த நரகத்தினுடைய மூச்சு, அதனை பற்றி நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். நரகம் மூச்சு விடுகின்றது. அதனுடைய மூச்சு என்பதற்கு
இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற உலமாக்கள் நரகின் கொதிப்பு அல்லது நரகத்தினுடைய ஒரு மூச்சு என்பது நரகின் கொதிப்பு, அதனுடைய அகோரம், அதனுடைய வெளிப்பாடுதான் உலகிலே அவ்வப்போது உஷ்ணம் அதிகரிக்கின்றது என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். இந்த நரகத்தினுடைய கொதிப்பை பற்றி ஒட்டுமொத்தமும் நரகமும் எவ்வாறு இருக்கும், நரகத்தினுடைய ஒரு மூச்சு இந்த அளவிற்கு உலகிலே தாக்கம் செலுத்துகின்றது என்றால் முழு நரகமும் எவ்வாறு இருக்கும், அதனை பற்றி நாம் எதனை தெரிந்து வைத்திருக்கின்றோம்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நரகிலே ஜஸ்ஸு ஜஹன்னம் என்று நாங்கள் ஹதீதுகளிலே வாசிக்கின்றோம். நரகத்தை பாவிகளுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நரகத்தை கொண்டு வரப்படும். நரகவாதிகளுக்கு முன்னால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நரகிலே நுழைந்து விடாமல் நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு தேட வேண்டும். நமது செயற்பாடுகள் அவ்வாறு அமைய வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை கொண்டு வரப்படும் நாளைக்கு, மறுமை நாளிலே, மஹ்ஷருடைய நாளிலே நரகத்தை கொண்டு வரப்படும். அந்த நரகத்தை கொண்டு வருபவர்கள் லஹா 70,000 ஜிமா, அந்த நரகத்திற்கு 70,000, அந்த நரகத்திற்கு, அந்த நரகத்தை இழுத்து வரக்கூடியவர்கள், அந்த நரகத்திலே 70,000 கடிவாளங்கள் இருக்கும். 70,000 ஜிமா, 70,000 கடிவாளங்கள் இருக்கும். மின் குல்லி சிமா, ஒவ்வொரு கடிவாளத்தோடும் 70,000 மலக், 70,000 மலக்குகள். நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தினரும் 70,000 மலக்குகள் அதனை இழுத்து வருவார்கள் என்பதை ஹதீதுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நவீன அறிஞர் பெருமக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற போது 70,000 தர 70,000 கடிவாளங்களை, ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் இழுத்து வருவார்கள் என்று சொன்னால் சுமார் 490 கோடி மலக்குகள் அந்த நரகத்தினுடைய கடிவாளங்களை இழுத்து வருவார்கள். 490 கோடி மலக்குகள் நரகத்தினுடைய கடிவாளங்களை இழுத்து வருவார்கள். யாருக்காக அந்த கடிவாளங்கள் கொண்டு வரப்படுகின்றன? அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நரகத்தினுடைய கடிவாளங்கள் சிலருக்கு இடப்படும். என்னென்ன குற்ற செயல்களில் ஈடுபட்டார்களோ அவர்களுடைய குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப நரகத்தினுடைய கடிவாளம் விடப்படும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் கொடூரத்தை பற்றி பல ஹதீதுகளிலே முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இதா ராஅத்துஹும் மின் மகானின் பஈத் சமிஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா. சூரா ஃபுர்கான் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அந்த நரகத்தை மின் மகானின் பஈத், மிக தூரத்திலிருந்து அந்த நரகத்தை கண்டால் சமிஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா, அவர்கள் நரகத்தினுடைய சப்தத்தை, நரகத்தினுடைய குமுறலை கேட்பார்கள். நரகத்தினுடைய சீற்றம், நரகம் சீறுவது பயங்கர சத்தமாக அமைந்திருக்கும். தஃசீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள், நரகத்தை மின் மகானின் பஈத், தூரத்திலிருந்து கண்டால் என்றால் எவ்வளவு தூரத்திலிருந்து நரகத்தை காண்பார்கள் என்பதை ஆய்வு செய்து உலமாக்கள் கூறுகின்றார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹதீஸிலே சொன்னார், மஸீரத்து 500 ஸன,
500 வருட தொலை தூரம் நடக்குகின்ற அந்த தொலை தூரம் இன்றைய நவீன அறிஞர் பெருமக்கள் கூறுகின்றார்கள், 500 வருட விண்வெளி பயண தொலை தூரத்திலே நரகத்தினுடைய கொடூரமான சப்தத்தை கேட்டு அது சப்தத்திலே அவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் கூறுகின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு நரகத்தினுடைய கொடூரம் மிக நீண்டதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நமது பிரதேசத்தில் அடிக்கடி நாம் தீ விபத்து தொடர்பான சில நிகழ்வுகளை அவ்வப்போது நாம் காணுகின்றோம். இதற்கான காரணங்கள் உலோகாயுத அடிப்படையில் மின்சார ஒழுக்கு அல்லது அதிகரித்த சோலார் பவர் பாவனை, இன்னும் இதர காரணங்களை சொன்னாலும் ஷரியத்தினுடைய பார்வையிலே இதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்குகின்ற போது அங்கே இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு எந்த சமூகத்திலே அல்லாஹ் விரும்பாத பாவங்களும் அதிலும் குறிப்பாக முறையாக ஜகாத்தை கணக்கிட்டு ஏழைகளுக்கான வரி முறையாக நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் இவ்வாறான தீ விபத்துகளை கொண்டு அழித்து சாம்பலாக்குவான். அதற்காக தீ விபத்துகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜகாத் கொடுக்காதவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு சமூகத்திலே முறையாக ஜகாத் ஏழைகளுக்குரிய ஹக்கு முறையாக நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பத்திலே அந்த சமூகத்திற்கு தீ ஆபத்து ஏற்படும் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறாம். அஸ்ஹாபுல் ஜன்னா தோட்டக்காரர்களுடைய வரலாறை குர்ஆன் சொல்கின்றது. ஏழைகளுக்குரிய ஹக்கை அந்த சமூகத்தினர் கொடுப்பதற்கு மறுத்த போது அல்லாஹ் அவற்றை எரித்து சாம்பலாக்கிய வரலாறு குர்ஆன் சொல்கின்றது. எனவேதான் சமூகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஜகாத்துடைய விடயத்திலே ஏழைகளுடைய ஹக்கிலே நாங்கள் ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் கவனம் தவறுகின்ற போது பல தீ விபத்துகள் ஏற்படுவதற்குரிய முன்னெச்சரிக்கை குர்ஆன் சொல்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய விடயத்திலே நாங்கள் மிக கூடிய கவனத்தை செலுத்துவோம். அதே போன்றுதான் நமது பகுதியிலே டெங்கு நோய் பரவுவதாக சுகாதார அதிகாரிகள் சுகாதார பகுதியினர் அடிக்கடி விழிப்புணர்வு ஊட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாம் நமது பிரதேசத்தை சுத்தமாக வைத்திருப்பது நமது ஈமானுடைய மிக முக்கியமான அம்சமாக இருப்பதனால் சுத்த விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் கூடிய கவனம் எடுப்போம். நமது கவனஈனமான போக்கினால் நமது சமூகத்திலே ஒருவர் டெங்கு நோயினால் இறப்பதற்கு நாம் காரணமாக அமைந்துவிடக் கூடாது. எனவே அந்த விடயத்திலும் நாங்கள் கூடிய அளவு கவனம் எடுத்து அதற்கு முழுமையாக நாங்கள் சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு சுகாதார பகுதியினருக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவின் சுருக்கமாக நாங்கள் முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. பல சோதனைகளை வாழ்க்கையில் எதிர்கொள்ளலாம். அல்லாஹ்வோடுள்ள இணைப்பை நாங்கள் மிகவும் வலுவானதாக உறுதியானதாக ஆக்கிக் கொள்வோம். இஸ்லாம் நமக்கு விதித்த கடமைகளை ஹராம் ஹலாலை பேணுகின்ற விடயத்திலே ஏழைகளுடைய சொத்துக்களை ஏழைகளுக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றுவதிலே பின்னிற்காமல் செயற்படுவோம். அதே போல நமது சுகாதாரம் நல்ல முறையில் பேணப்படுவதற்கு நாம் ஒவ்வொரு ஒத்துழைப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.